முன்னாள் அமைச்சரும் திமுக எம்எல்ஏவுமான செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் மனு கோரிய வழக்கு விசாரணை பிற்பகலில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தவேக எம்எல்ஏவை பேரம் பேசியதாக கூறப்பட்ட விவகாரத்தில் செந்தில் பாலாஜி மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த விவகாரத்தில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார் செந்தில் பாலாஜி. அந்த மனுவானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று பிற்பகலில் விசாரணைக்கு வரவுள்ளது. ஊத்தங்கரை தவேக எம்எல்ஏ இளையராஜாவிடம் குதிரை பேரம் நடத்தியதாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த விவகாரத்தில் செந்தில் பாலாஜி மீதும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இது தொடர்பான வழக்கில் முன்ஜாமீன் கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று பிற்பகல் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளவிருக்கிறது. தவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசியதாக இதுவரை 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். அவருடைய மனு பிற்பகலில் விசாரணைக்கு வரவுள்ளது.